இப்போ இந்த உம்ராங்கிறது வெறும் ஹஜ்ஜுக்கான உம்ரா மட்டும் கிடையாது. ஹஜ்ஜுக்காக நம்ம போகிறோம், அவங்க செய்யக்கூடிய இந்த உம்ராவுக்கும் இதே நிபந்தனை தான், இதே வழிமுறை தான். ஒருத்தவர் ஹஜ் அல்லாத மாதத்தில் செய்யக்கூடிய உம்ராவுக்கும் இதே நிலை தான், இதே வழிமுறை தான். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போது இதை அவர் எப்போ செஞ்சு முடிப்பார் அப்படின்னா, பிறை 8க்கு முன்னாடி இதை செஞ்சு முடிப்பார். அதாவது ஹஜ்ஜுடைய காலங்கிறது ஷவ்வால் 1ல் ஆரம்பிக்குது. ஷவ்வால், துல்காதா 2 மாதங்கள், அதே போல் துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள், இதெல்லாம் ஹஜ்ஜுடைய காலங்கள். அப்போ அந்த ஹஜ்ஜுடைய காலங்கள் முதல் 8 நாட்கள், அதாவது பிறை 8க்குள்ளே இந்த உம்ராக்களில் அவரை செஞ்சு முடிச்சு விட வேண்டும். ஸோ இப்போ இந்த 3 விஷயங்கள் அவர் செஞ்சுட்டாருன்னா, இந்த இந்த உம்ராவை அவர் செஞ்சுட்டாருன்னா, இந்த தமத்து ஹஜ்ஜில் இருக்கக்கூடியவர் என்ன செய்வாருன்னா, எஹ்ராம்லேருந்து வெளியேறி இயல்பு நிலைக்கு வந்துடுவார். அப்போ அவருக்கு எல்லாமே ஹலால் ஆகிடும். எது எது ஹலாலாகும், நகை வெட்டிக்கலாம், சென்ட்டு பூசிக்கலாம், எல்லாம் நார்மல் ட்ரெஸ்ஸில் இருக்கலாம், இன்னும் என்ன, அதாவது மனைவி கூட கூடிக்கொள்ளலாம், எல்லா விஷயங்களும் அவருக்கு ஹலாலாகி விடும். எதுவரை அப்படின்னாக்கா பிறை 8க்கு அவர் காத்திருக்க வேண்டும். சரிங்களா? பிறை 8க்கு அவர் என்ன செய்யணும்னாக்கா ஹஜ்ஜுடைய இபாதத்தை அவர் தொடங்க வேண்டும், அதுக்காக அவர் காத்திருக்க வேண்டும். சரிங்களா? ஹைர். இப்போ ஹஜ்ஜுடைய தமத்துவம் என்ன பண்ணியிருக்கிறோம், இப்போ பிறை 8க்கு முன்னாடி அவர் உம்ரா செஞ்சு முடிச்சிருக்கிறார். இந்த முதல் விஷயத்தை செஞ்சுருக்கிறோம். இப்போ அடுத்த விஷயங்கள் செய்யணும். அடுத்த விஷயங்கள் ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப எளிமையான விஷயங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அவர் என்ன செய்யணும், பிறை 8ல் மினாவில் தங்கணும். அதாவது 4 இடங்கள் வரும். அதாவது மினா, அரஃபா, முஸ்தலிஃபா, ஜமராத் அப்படின்னு ஒரு 4 இடங்கள் வரும். சரிங்களா? அந்த 4 இடங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பாருங்கள், ஒரு அழகான ஒரு மேப்பில் போட்டிருக்காங்க. இது காபத்துல்லா. காபாலேருந்து இங்கே மினா டென்ட் இருக்குது. மினாலேருந்து அரஃபா, அது ஒரு பிறை 8ல் மினாவில் இருப்போம், பிறை 9ல் அரஃபாவில் இருப்போம், திருப்பி பிறை 9 மகரிபுக்கு அப்புறம் முஸ்தலிஃபாவுக்கு வருவோம். அதன் பிறகு பிறை 10 பெருநாள் அன்னைக்கு ஜமராத்துக்கு போவோம். திருப்பி நம்ம காபாவுக்கு போகணும். காபா முடிச்சுட்டு நம்ம திருப்பி மினாவுக்கு வரணும். பிறை 11, 12, 13ல் இந்த மினாவுக்கும் ஜமராத்துக்கும் நடுவில் நம்மளுடைய இபாதத்துகள் இருக்கும். ஸோ இப்படியாக அந்த இடங்கள் உங்களுக்கு போடப்பட்டிருக்கு. இந்த இடங்களில் ஒரு 3 மஸ்ஜிதுகளும் உங்களுக்கு போடப்பட்டிருக்கு. அரஃபா கிட்ட மஸ்ஜித் நமீரா அப்படின்னு ஒரு மஸ்ஜித் இருக்குது. அதே போல் முஸ்தலிஃபாவில் ஒரு மஸ்ஜித் இருக்குது, அதாவது மஷருல் ஹராம் அப்படிங்கிற ஒரு மஸ்ஜித் இருக்குது. மினாவில் அல் ஹைஃப் அப்படின்னு மஸ்ஜித் அல் ஹைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு மஸ்ஜித் இருக்குது. இது 3ம் ஹதீஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அல்ஹம்துலில்லாஹ் அந்தந்த இடத்துல ஒரு காரியங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. அதனால் அந்த விஷயங்கள் போடப்பட்டிருக்கு. அதே நம்ம வந்து இப்போ சேட்டலைட்லேருந்து நம்ம வியூ பார்க்குறதாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, இப்போது ஹரம் இங்கே இருக்குது. சரிங்களா? ஹரம் இங்கே இருக்குது. ஹரம்லேருந்து நம்ம போக போகிறது இந்த டென்ட்டுக்கு, அதாவது ஆரம்பமாக பிறை 8ல் இந்த மினாவில் இருப்போம். அதன் பிறகு பிறை 9ல் அரஃபாவில் இருப்போம். அதன் பிறகு முஸ்தலிஃபாவில் இருப்போம். அதன் பிறகு ஜமராத்து கல்லெறிகிற ஏரியா, அது வந்து எங்கே இருக்குன்னா அந்த மினா ஏரியாவில் இருக்குது. சரிங்களா? மினாக்குள்ளே தான் அந்த ஜமராத் இருக்குது. அந்த ஜமராத் இருக்குது. அதன் பிறகு திருப்பி காபாவுக்கு வரணும். காபாவில் வந்து இபாதத் செஞ்சுட்டு திருப்பி பிறை 11, 12, 13ல் நம்ம இந்த மினாவில் நம்ம இருப்போம். சரிங்களா? ஹைர். அதே மாதிரி இந்த மஸ்ஜிதுகளுடைய பெயர்களும் போடப்பட்டிருக்கு. மஸ்ஜித் நமீரா, மஷருல் ஹராம், அதே போல் இந்த மஸ்ஜித் அல் ஹைஃப் அப்படின்னு சொல்லி. மஷருல் ஹராம்ங்கிறது ஆரம்பத்தில் ஒரு மலையாக இருந்துச்சு. இப்போ அந்த இடத்துல ஒரு மஸ்ஜித் இருக்குது. சரி, ஹைர். இப்போ நம்ம இந்த இடங்கள்லாம் நம்ம சம்மந்தப்பட்டிருக்கு. இதில் ஒரு கிலோமீட்டர் கணக்கெலாம் போடப்பட்டிருக்கோம். கிலோமீட்டர் கணக்கை நம்ம கவனம் எடுக்க தேவையில்லை. காரணம் என்னென்னா, நம்ம போக போகிறது ஒன்று பஸ்ஸில் போக போகிறோம், அல்லது ட்ரெயினில் மெட்ரோவில் போக போகிறோம். நம்ம நடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் இந்த கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் நமக்கு ஒரு தோராயமாக போடப்பட்டது தான். சரிங்களா? ஏன்னா சில நேரத்தில் நம்ம டென்ட்டில் இருப்போம். அங்கேருந்து அரஃபாவுக்கு பார்த்தோம், நம்ம கூகுள் மேப்பில் பார்த்தோம்னாக்கா கிலோமீட்டர் கணக்கு வேறையாக காட்டும். காரணம் என்னென்னா, அந்த நேரத்தில் நடைபாதைங்கிறது வேறையாக இருக்கும். நம்ம ஒரு இது முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எய்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம நடந்து போகும் பொழுது ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு, பிரிட்ஜினுடைய எண்டுக்கு போய் திரும்பி அதே இடத்துக்கு வர்றதுக்கு அப்படி கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது நம்ம இந்த கிலோமீட்டர் கணக்கு நமக்கு மாறுபடும். எனவே ஹைர். இப்போ நம்ம இந்த இடத்துல கவனம் எடுக்க வேண்டியது, பிறை 8ல் முதலாவதாக நம்ம செய்ய வேண்டிய முதல் இபாதத், நம்ம மினாவுக்கு செல்ல வேண்டும். மினாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். முதலாவதாக நம்ம என்ன செய்யணும், ஹஜ்ஜுக்கான நியத் வைக்கணும். ஹஜ்ஜுக்கான நியத் எப்படி வைக்கணும்? முதல்ல எஹ்ராம் அணியணும். எஹ்ராம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆடை. அந்த எஹ்ராமுடைய ஆடை அணிந்து நியத் வைத்தால் எஹ்ராமுக்குள்ளே நுழையிறாருன்னு அர்த்தம். சரிங்களா? எஹ்ராமுடைய ஆடை அணிந்து கொள்கிறார். எஹ்ராமுடைய ஆடையை அணிந்து அவர் நியத்து வைத்துக் கொள்கிறார். எப்படிப்பட்ட நியத்தை வைப்பார்? லப்பைக்க ஹஜ்ஜன் அப்படின்னு சொல்லிப்பார். இப்போ லப்பைக்க ஹஜ்ஜன், அதாவது ஹஜ்ஜை நாடி உன்னிடத்தில், லப்பைக் அதாவது நான் உன்னிடத்தில் வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? இதை எங்கேருந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம தங்கி இருக்கிற இடம். நம்ம தங்கி எங்கே இருப்போம்? ஹோட்டலில் இருப்போம், அல்லது அசீசியாவில் இருக்கக்கூடிய பில்டிங்கில் இருப்போம். அந்த இடத்துல நம்ம வைக்கணும். வைக்கும் பொழுது நம்ம காபாவை எந்த இருக்குதோ அந்த திசையை நோக்கி வைப்பது சுன்னா. ஸோ அப்போ காபா எந்த இருக்குதோ அந்த இடத்த பார்த்து நம்ம
நம்ம லப்பைக்க ஹஜ்ஜன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியத் வைத்து கொள்ள வேண்டும். நியத் வைத்ததிலிருந்து நம்ம மீண்டும் இஹ்ராமுடைய நிலையில் போகிறோம். அப்போ இஹ்ராமுடைய நிலையில் நமக்கு எதெல்லாம் தடுக்கப்பட்டுச்சோ அதெல்லாம் மீண்டும் நமக்கு தடுக்கப்பட்டுரும். என்னென்ன தடுக்கப்பட்டுறது இது எல்லாமே லிஸ்ட்டு உம்ராவில் நம்ம பார்த்தா அதே லிஸ்ட்டு தான். சரிங்களா? இது இஹ்ராமுக்காக உள்ளது, பொதுவான இஹ்ராம். அது ஹஜ்ஜுடைய இஹ்ராமாக இருந்தாலும் சரி, உம்ராவுடைய இஹ்ராமாக இருந்தாலும் சரி, அந்த நிலையில் இதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஹைர். லப்பைக்க ஹஜ்ஜன்னு சொல்லிட்டு நம்ம தல்பியா சொல்ல தொடங்கணும். தல்பியா என்னது? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று ஓதிவிட்டு நாம் நம்மளுடைய பயணத்தை தொடங்க வேண்டும். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்கு இந்த பயணத்தை தொடங்கினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ மினா எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். மினாங்கிறது இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இந்த பிரிட்ஜை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இங்கேருந்து இங்கே போகிறதா இருக்கும். ஆனால் இந்த பிரிட்ஜினுடைய எண்டில் இப்படி போய் சுற்றி வர மாதிரி இருக்கும். சில நேரத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும் பொழுது. சரிங்களா? அதுக்கு தான் அந்த கிலோமீட்டர் விஷயங்கள் பேசினேன். ஹைர். இப்போ இந்த மஸ்ஜிதுடைய மினாவுடைய ஏரியா, இது ஃபுல்லாக மினாவுடைய ஏரியா. நம்ம இந்த மேப்பில் பார்த்த இந்த ஏரியா தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஏரியா. சரிங்களா? அதனுடைய க்ளோஸ்டு பிக்சர் தான் இது. ஸோ இப்படியாக டென்ட் எல்லாமே இருக்கும். அந்த டென்ட்டுக்குள்ளே விதவிதமான டென்ட்டுகளாக இருக்கும். இப்படியாக இருக்கும். சரிங்களா? பெட்டு போடப்பட்டிருக்கும். சில இடத்துல வேறு மாதிரியாக இருக்கும். இது மினா கூடாரங்கள். சரிங்களா? ஹைர். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே மினாவில் நீங்கள் எங்கே தங்கணும், உங்கள் டென்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு டோக்கன் கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் எந்த ஹோட்டல் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு டேக் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஒரு ஹோட்டலுக்கு ஒரு டேகு, அதே மாதிரி மினாவில் எங்கே தங்கணுங்கிறதுக்கு ஒரு டேகு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு டேகு உங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த டேக் எல்லாமே நீங்கள் எப்போதுமே அணிஞ்சிருக்கணும். பாத்ரூம் போகும்போது கழட்டி வச்சுட்டு போயிட்டு அதை காணா போட்டுட்டு இப்படியான விஷயங்கள் செய்து கொள்ளக்கூடாது. அவங்க நம்மளை அழைச்சிட்டு போகிறவங்க நமக்கு என்ன வழிகாட்டுறாங்களோ அதில் நம்ம செய்து கொள்ள வேண்டும். எது வலது கையில் அணிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கோ அதை வலது கையில் அணிந்து கொள்ளணும். எது இடது கையில் அணிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கோ அதை இடது கையில் அணிந்து கொள்ளணும். டேகை கழுத்தில் மாட்டிக்கணும். ஸோ இப்படியாக நம்மளுடைய விஷயங்கள் நம்ம செய்து கொண்டால் நமக்கும் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் அது வசதியாக இருக்கும். ஹைர். இப்போ பிறை 8 அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, ஃபஜரை தொழுதுட்டு ஃபஜருக்கு பிறகு மினாவை நோக்கி போனாங்க. இப்படிங்கிறது சுன்னா. ஆனால் இன்றைக்கு அப்படியான ஒரு சூழல் செய்ய முடியுமா அப்படின்னாக்க செய்ய முடியாது. காரணம் என்னென்னா, நம்ம இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய எண்ணிக்கை. இப்போ மக்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்குது? பல லட்சங்களில் இருக்குது. அப்போ அவ்வளவு பெரிய மக்கள் கூடுறாங்க அப்படிங்கும் பொழுது அவ்வளவு பேரையும் நம்ம பஸ்ஸில் அழைச்சிட்டு போகணும். மெட்ரோவில் போகிறவங்க இருப்பாங்க, டாக்ஸியில் போகிறவங்க இருப்பாங்க. இப்படியான விஷயங்கள் இருக்கும் பொழுது எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அழைச்சிட்டு போகிறவங்களுக்குன்னு சில நிர்பந்தங்கள் இருக்கும். அந்த அடிப்படையில் அவர்கள் முதல் நாள் இரவிலேயே, அதாவது 7வது நாள் இரவிலிருந்தே இந்த மக்களை அழைத்து போக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? நான் இல்லை ஃபஜருக்கு அப்புறம் தான் நான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வம்பு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. வம்பு பண்ணோன்னாக்கா நம்ம தனியாக போய் நம்ம வேறு ஒரு இடத்துல தான் இருப்போம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவங்க நமக்கு என்ன வழிகாட்டுறாங்களோ, நம்மளுடைய ப்ரைவேட்டில் போனாலும் சரி, ஹஜ் கமிட்டியில் போனாலும் சரி, நமக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதல் வழங்கப்படுதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அந்த ஃபாலோ பண்ணிக்கும் பொழுது நம்ம அந்த ஃபஜருக்கு பிறகு நம்ம மினாவை நோக்கி சொல்லணும் அப்படிங்கிறது நமக்கு சுன்னாவாக இருந்தாலும், நம்ம குழுவாக போகும் பொழுது நமக்கு எது நமக்கு காட்டித்தரப்படுதோ அதை நம்ம செய்து கொள்ள வேண்டும். ஸோ அப்போ நம்ம ஃபஜருக்கு மினாவுக்கு போகணும். மினாவுக்கு எப்போ போய் சேரணும் அப்படின்னாக்கா ஸொஹருக்கு முன்னாடி, அதாவது மதிய தொழுகை இருக்கு இல்லையா, அந்த ஸொஹருக்கு முன்னாடி நம்ம மினாவுக்கு போயிடணும். ஸோ அப்போ மினாவுக்கு போய் சேரக்கூடிய அந்த நேரம்ங்கிறது முக்கியம். அதாவது ஸொஹருக்கு முன்னாடி போயிடணுங்கிறது முக்கியம். ஸோ அதுக்கு ஆரம்ப நேரம்ங்கிறது நம்ம முன்கூட்டியே நம்ம எப்போ அழைச்சிட்டு போகிறாங்களோ அப்போ போயிடலாம். ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்கையும் அழைச்சிட்டு போய் நம்ம அங்கே கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது நமக்கு அவங்களுக்கான ஒரு நிர்வாக சிக்கல் இருக்கும். அதனால் நம்ம முன்கூட்டியே நம்ம போயிடுறது நல்லது. நம்ம எப்போ அழைச்சிட்டு போகிறாங்களோ அப்போ போயிடலாம். ஹைர். அடுத்து போயிட்டு அங்கே தொழுகை முறை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். தொழுகை முறை என்ன? கஸ்ர் செய்யணும். கஸ்ர்னால் என்ன? குறைச்சி தொழுகிறது. 4 ரக்காத்தை 2 ரக்காத்தை ஆக்கிறது தான் கஸ்ர். ஜம்மு செய்யக்கூடாது. ஜம்முன்னா என்ன? லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழுகிறது, மகரிப் இஷாத்தையும் சேர்க்கறது தான் ஜம்மு. அதை செய்யக்கூடாது. ஸொஹருடைய நேரத்தில் 2 ரக்காத்து, அஸ்ருடைய நேரத்தில் 2 ரக்காத்து, மகரிபா 3 ரக்காத்தாக மகரிபுடைய நேரத்தில், இஷாவை 2 ரக்காத்தா இஷாவுடைய நேரத்தில். அதன் பிறகு அடுத்த நாள் ஃபஜர், அதாவது பிறை 9னுடைய ஃபஜரை 2 ரக்காத் என்பதாக நாம் அந்த தொழுகையை அமைத்து கொள்ள வேண்டும். மினாவில் நம்ம செய்யக்கூடிய இபாதத் அப்படிங்கிறது என்னென்னா, மினாவில் தங்குறது தான் இபாதத். எனவே மினாவில் தங்குறது தான் இபாதத். அங்கே என்ன ஸ்பெஷல் தொழுகைன்னு சொல்லி கூடுதலான தொழுகைகள்லாம் நம்ம ஈடுபடக்கூடாது. அந்த கூடுதலான தொழுகைகள் எதுவும் இல்லை. ஆனால் நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது இறைவனுடைய நினைவு, இறைவனை அதிகமாக புகழ்தல், இறைவனை அதிகமாக நினைவு கூறுதல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை செஞ்சு கொள்ளணும். குர்ஆன் அதிகமாக ஓதலாம், அதுக்கார்கள் அதிகமாக ஈடுபடலாம்,
அதே போல் துஆக்களில் அதிகமாக ஈடுபட வேண்டும். இதுதான் மினாவில் நம்ம செய்ய வேண்டியது. மேலதிகமாக 2 ரக்காத்துகளாக அதிகமாக தொழுது கொண்டிருப்பதுங்கிறது அங்கே காட்டித்தரப்படலை. ஸோ எனவே நாம் இதை செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மினாவை முடித்து விட்டோம். மினா முடிச்சுட்டு இப்போ பிறை 9 அரஃபா.